பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சிறப்பை கொண்டாட எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக தேவ கிருபை எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நல்ல பலத்தையும் எங்கள் தேவைகளையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்தித்து இந்த நாளில் புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை அழைத்து வந்த கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியம் வாக்குத்தத்தம் ஆண்டவரே உண்மையுள்ளதாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அனைவருக்கும் நம்முடைய பேராயர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய சத்திய வார்த்தை சமாதானத்தில் நிலைத்திரு என்று சொல்லுகின்ற வார்த்தை. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை நம்முடைய யெகோவா தேவன் நடத்தி வரும்பொழுது அவர்களை தன்னுடைய வாழ்வுக்கென்று தன்னை பணிந்து கொள்வதற்கென்று அவர்களை அங்கே பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனின் முக்கியமான கிருபையை சமாதானத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்காக மகாகணம் பேராயர் அவர்களால் சமாதானத்தில் நிலைத்திரு. நாம் நிலைத்திருக்கிற இந்த உலகம் நிலையான உலகம் இல்லை. இதில் சமாதானமும் இல்லை. எங்கு பார்த்தாலும் போட்டி, பொறாமை, அதிகாரம், வன்முறை, பாலியல் ஒடுக்குதல், ஜாதிய ஒடுக்குதல் போன்ற பல்வேறு விதமான நெருக்குதல்களில் சிக்கலில் இருக்கிற நமக்கு சமாதானம் என்பது தூரமான காரியம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் நமக்கு சமாதானம் என்று அந்த சமாதானத்தை வைக்கின்றார். அவருடைய சமாதானம் எவ்வளவு உண்மையானது, நேர்மையானது என்பதை நாம் இந்த நாளிலே இந்த சிந்தனை வழியாக பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தை மையப்படுத்தி 3 காரியங்கள். முதலாவது சமாதானமான வாழ்க்கை, 2வது சமாதானத்தினால் கிடைக்கும் சந்தோஷம், 3வது சமாதானத்தினால் வரும் சாட்சி. ஒரு நாடக நடிகர் கோமாளி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் சிரித்து மகிழ வைக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு நகைச்சுவையாளர். அந்த நகைச்சுவையாளர் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்த சில மணி நேரங்கள், சில நொடி பொழுதில் எவ்வேறுபட்ட கவலையில், எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் அவர்களிடத்திலிருந்து களையப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட சிறந்த நகைச்சுவையாளர் மருத்துவரிடம் வந்து கேட்கிறார், மருத்துவரே, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இரவிலே தூக்கம் இல்லை, நான் மிகவும் வருத்தமும் வேதனும் அடைந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மருத்துவர் கேட்கிறார், நீர் ஆயிரக்கணக்கான மக்களை நகைச்சுவையோடு சந்தோஷப்படுத்துகிறீர், நல்ல வாழ்வை கொடுக்கிறீர், ஆனால் உமக்கு சமாதானம் இல்லையா என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது மிக வேதனைக்குரிய ஒரு நிலையை அவர் சந்தித்ததாக கூறுகிறார். இன்றைக்கு அப்படி சமாதானம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, என்னுடைய இனத்தார் ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லுகின்ற இந்த நிலையில் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய வாழ்க்கை சமாதானம். அந்த சமாதானமான வாழ்க்கை இழந்து தவிக்கிற நமக்கு ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்வை ஆண்டவராக்கு யெகோவா தேவனுடைய பிரசன்னமாகுதலை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக என்று சொல்கிறார். சமாதானம் என்பது உலகத்தில் பிறந்த ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆசீர்வாதம் மிக்க ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே சொல்கிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. இன்றைக்கு நாம் சமாதானத்தை இழந்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் இந்த ஜனத்தை திரும்பி வரப்பண்ணி
வரப்பண்ணினது என்ன என்று யாத்திராமம் 5:22 மோசே கேட்கிறார். இவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நான் கொடுக்கவே இவர்களை அழைத்தேன் என்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் வாழ்வையும் பற்றி கொள்ளும் பொழுது ஒரு கணமும் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது. அவனமாக இரண்டாவதாக சமாதானத்தினால் கிடைக்கும் சந்தோஷம். ஒரு குடும்பத்தில் ஏழை தாய்க்கும் தகப்பனுக்கும் 4 பிள்ளைகள், முதலாவது பிள்ளை, இரண்டாவது பிள்ளை, மூன்றாவது பிள்ளை, நான்காவது பிள்ளை. இந்த பிள்ளைகளை வைக்கிறார். முதலாவது பிள்ளைக்கு செல்வம் என்று பெயர் வைக்கிறார், இரண்டாவது பிள்ளைக்கு பதவி என்று பெயர் வைக்கிறார், மூன்றாவது பிள்ளைக்கு புகழ் என்று வைக்கிறார், நான்காவது பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்று வைக்கிறார். அன்பான இறை மக்களே, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியோடு இருக்கின்ற இந்த 4 பிள்ளைகளும் வாழ்கிறார்கள். நாள்பட இந்த செல்வம் கரைந்து போகிறது, அழிந்து போகுது, குறைந்து போகுது. பதவி என்பது பறிபோய் விட்டது, ஒரு சில நாட்கள் மாத்திரம். புகழ் என்பது இந்த மண்ணில் வாழுகிற நாட்களில் சில நாட்கள் மட்டுமே அந்த புகழ். ஆனால் மகிழ்ச்சி என்ற மகன் மாத்திரம் அந்த மகனோடு கடைசி வரை இருக்கிறார். இன்றைக்கு சமாதானத்தினால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 65:17 முந்தினவைகளை நான் நினைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். 61 வயதான ஜிம் என்பவர் வியட்நாமில் அவர் மக்களுக்கு நற்செய்தியை, கர்த்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வரும்பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த வேதனை 6 வருட நம்முடைய இராணுவ வாழ்க்கையில், 3 வருட போர்க்கால சூழலில் இருந்த எல்லா பயத்தையும், எல்லா கஷ்டத்தையும், இவற்றையும் நான் நினைக்கும் பொழுது இவையெல்லாம் அசுத்தமானது, தேவையற்றது என்று தெரிந்திருந்தும் கூட நான் பயத்தோடு இருந்தேன். ஆனால் என்னிடத்தில் இந்த சந்தோஷம் இல்லாத காரணம் இந்த காரியங்களை நினைப்பதினால். ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், எரேமியா 6:14 சமாதானம் என்றால் எதுவுமே தெரியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? இன்றைக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம், தேவ கிருபை நம்மிடத்தில் இருக்கும்போது எரேமியா 8:11 என் ஜனங்களுடைய காயங்களை நான் ஆற்றுவேன். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எடுத்துக்கொண்டால் மேற்பூச்சாக இந்த ஜனங்களை காயங்கள் ஆறும், உன்னுடைய சாபங்கள் தீரும், நீ இந்த காணிக்கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் சாபங்கள் சேரும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற அந்த கவலை, பயம் பெருகுகிறது. யோவான் 14:24 உலகம் தர முடியாத சமாதானத்தை நான், என்னுடைய சமாதானத்தை, தேவ சமாதானத்தை உனக்கு சந்தோஷமாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய சமாதானத்தினால் கிடைக்கிற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தருவதாக வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக சமாதானத்தினால் கிடைக்கின்ற சாட்சி. நான் சமாதானமாய் உலகத்தில் வாழுகிறேன் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு சாட்சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதபடி, ஒரு மனிதரிடம் ஒரு மாதிரியாகவும் இன்னொரு மனிதரிடம் இன்னொரு மாதிரியாகவும் பேசுகின்ற அந்த வாழ்க்கை தான் சாட்சியை இழந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் நான் அதிகாரத்துக்கு வரும் முன்பாக சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் மறந்து போகிறார்கள். ஏசாயா 65:18 அவர்களை நான் பார்த்து துக்கப்பட்டு வேதனை அடைகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய செய்கைகளை பார்த்து இன்றைக்கு சாட்சி இழந்த மக்களாக நாம் இருக்கிறோம். எரேமியா ஏசாயா 57:21 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் கூறுகிறார். இன்றைக்கு தூரம் சமீபம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையில், இந்த திருமொழியில் தூரம் என்பது கடவுளுடைய இருளை, கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு காரியம். அந்த திரும்பி வந்து சமீபமாக கர்த்தருடைய சாட்சியாக அவர்கள் வாழ வேண்டும். அமைதியை இந்த உலகத்தில் மீண்டுமாக என்னுடைய ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி, நாடு கடத்தப்பட்ட யூதர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்படாத புறையின மக்கள் எல்லோரையும் அழைத்து வந்து இன்றைக்கு சமாதானத்தின் சாட்சியாக நான் நிறுத்துவேன். அப்போஸ்தலர் 2:38-39 அந்நியர்களையும் வாக்குத்தத்தம் பண்ணப்படாதவர்களையும் நான் இன்றைக்கு அழைத்து வருவேன் என்கின்றார். உங்களை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இன்றைக்கு உருவாக்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் தேவ சமாதானத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யெகோவா தேவன் இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அந்த வாழ்க்கை
கடவுளால் வாக்குத்தத்தம் பண்ணப்படாத அந்த வாழ்க்கை, அவற்றில் இருந்து மீண்டுமாக அவர்கள் திரும்பி வந்து எருசலேமிலே மன அமைதியோடும் சாட்சியாக வாழ்வார்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் நாம் பிரபுத்துவமான, பயங்கரமான, மதிப்புமிக்க, நட்பு நிறைந்த ஒரு மாதம் என்று அழைக்கப்படுகிற மாதம், விடுதலை, சுதந்திரம் பெறுகின்ற ஒரு மாதம். இன்றைக்கு பிசாசின் பிடியில், அதிகாரத்தின் பிடியில், ஆதிக்கத்தின் பிடியில், ஜாதியத்தின் பிடியில் இருக்கின்ற நம்மை கடவுள் என்ன செய்கிறார்? இன்றைக்கு விடுதலையை தருவேன், உன்னை சாட்சியாக வைப்பேன். இன்றைக்கு இந்த திருச்சபையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான மகனே, மகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் தேவ சமாதானத்தின் சாட்சியாக, தேவ சமாதானத்தில் கிடைக்கின்ற சந்தோஷத்தையும், தேவனுடைய சமாதானத்தின் வாழ்வையும் உனக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன், அதை சந்தோஷமாக அனுபவிங்கள் என்று சொன்னவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் வழிவிலகி போனோம். ஆண்டவரே, திரும்ப எங்களை மீண்டுமாக எருசலேமில் கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இறைமகனே, இந்த வார்த்தை கேட்குற இந்த மாதத்தில் என்னென்ன நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், படிக்கின்ற பிள்ளைகளும், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனிகளுக்காக காத்திருக்கிறோம், வியாதியோடு, வேதனையோடு, ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு வாழுகிறவர், இப்பொழுதே உம்முடைய சமாதானம் அவர்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையாக மாறட்டும். உம்முடைய சமாதானம் அவருடைய வாழ்வின் சந்தோஷமாக மாறட்டும். உம்முடைய சமாதானம் அவருடைய வாழ்க்கையின் சாட்சியாக மாறட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.